जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும். வைஷ்ணவ ஆலய மூர்த்திகள். வைஷ்ணவர்களின் கோவில்களை எடுத்துக்கொண்டால் அங்கே நவக்கிரகங்கள் கூடத்தான் கிடையாது. பெருமாளோடு இணை பிரியாத தாயார், அவருடைய வாகனம், அவருடைய அவதாரங்கள், அவரையே சேர்ந்த பார்ஷதர்கள், அவருடைய பக்தியிலேயே சதாவும் திளைத்துக் கொண்டிருக்கும் ஆழ்வார்கள், வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே ஏற்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் என்பதாக முழுக்க முழுக்க விஷ்ணு சம்பந்தம் இருப்பவர்களுக்குத்தான் அவருடைய ஆலயங்களில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். நவக்கிரகங்களை இப்படி சொல்ல முடியாதல்லவா? வைஷ்ணவர்களை பற்றி மறந்தும் புறந்தொழார் என்பார்கள். பெருமாள், அப்புறம் பெருமாளே சகலமும் என்று அவருக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், சேவை செய்கிறவர்கள், வைஷ்ணவ சித்தாந்த பிரவர்த்தகர்கள் ஆகியவர்கள் தவிர புறம்பாக உள்ள எவரையும் அவர்கள் தொழமாட்டார்கள். பிரம்மா விஷ்ணுவின் சாக்ஷாத் புத்திரர்தான். தகப்பனாரை மிகவும் மதித்து அவருக்கு அடங்கியே இவர் இருந்ததாகத்தான் புராணங்களில் இருந்து தெரிகிறது. ஆனாலும் அவரிடமே உருகி உருகி பக்தி பண்ணிக்கொண்டு தாசியம் பண்ணிக்கொண்டு அவர் இருப்பதாக தெரியவில்லை. சிருஷ்டி என்று தனக்கு தனி ஆபீஸ் வைத்துக் கொண்டு தான் நடத்தி வருகிறார். அதாவது வைஷ்ணவர்கள் முழுமுதற் கடவுளாக கருதும் நாராயணனே திரிமூர்த்திகளில் ஒருவரான பாலனகர்த்தாவாக ஒரு வேஷம் போட்டு கொள்ளும் போது அந்த திரிமூர்த்திகளில் இன்னொருவராக, அதாவது அவருக்கு சமஸ்தானத்தில் இருப்பவர் போல இவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். பெருமாளின் அவதாரமாகவோ அல்லது அடியாராகவோ இருப்பவருக்குத்தான் வைஷ்ணவ ஆலயங்கள் இடம் தருமே தவிர அவருக்கு சமதை மாதிரி ஒரு ஸ்தானத்தில் உள்ள இன்னொருவருக்கு தராது. அதனால்தான் விஷ்ணு ஆலயங்களிலும் பிரம்மா இல்லை போல் இருக்கிறது. ஆகமத்தில் பிரம்மா, ஆனாலும் திரிமூர்த்திகளில் ஒருவராக இருக்கிற அவருக்கு 4 வாயாலும் 4 வேதங்களை சொல்லிக் கொண்டு அந்த மந்திர சக்தியாலேயே சிருஷ்டி செய்கிறவருக்கு ஆலயத்தில் இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆகம சாஸ்திரங்களில் ஒன்று செய்திருக்கிறார்கள். மூலஸ்தான விமானத்தின் மேல் கர்ப்பகிருஹ வாசலுக்கு 3 பக்கத்திலும் திரிமூர்த்திகளில் ஒவ்வொருவரை வைப்பது என்று விதி செய்து அதில் பிரம்மாவுக்கும் பிம்பம் வைக்க பண்ணியிருக்கிறார்கள். யாரும் அதிகம் கவனிக்காத இடத்தில், கவனித்தாலும் சுவாமி என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ளாமல் பொம்மை பார்க்கிற மாதிரி நினைக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார்கள். பிரம்மாவின் தொழில் கருணையானதே. ஜென்மாவை கொடுக்கிறவர், மாற்ற முடியாததாக தலையில் எழுதிவிடுகிறவர். அதற்கு பேரே பிரம்ம லிபி என்றுதானே சொல்கிறோம் என்பதற்காக பிரம்மாவை பூஜிக்க மாட்டோம் என்றால் அது வாஸ்தவத்தில் சரியில்லைதான். எய்தவன் இருக்க அம்பை நொந்து கொள்கிற காரியம்தான். நொந்து கொள்ள வேண்டியது நம்மையேதான், பிரம்மாவை அல்ல. பூர்வத்தில் நாம் ஏகமாக பண்ணி தீர்ந்து போகாமலே பெருசாக கர்மா மூட்டையை கட்டி இருக்கிறோம். நாமே கட்டிக்கொண்ட மூட்டைதான். அவர், அதாவது பிரம்மா எதையோ பிடித்து போட்டு கட்டவில்லை. அத்தனை கர்மாவையும் ஒரு புருஷாயுசில் அனுபவித்து தீர்க்க முடிவதில்லை. தேக தர்மம் என்று ஒன்றை ஈஸ்வரன் வைத்திருப்பதில் அது வியாதி வக்கை என்று எதற்கோ ஆளாகி ஒரு நாள் ஜீர்ணித்து அழிந்து போகிறது. அதற்குள் கர்மா தீர்ந்திருக்கவில்லை. மூட்டையில் பாக்கி இருக்கும் போதே சரீரம் போய்விடுகிறது. இப்போது என்ன பண்ணுவது?
சரீரத்தை விட்டு போன உயிருக்கு மோட்சம் கொடுத்து அதை பரமாத்ம தத்துவத்தில் கரைப்பதற்கு இல்லை. இத்தனை கர்மா பாக்கி இருப்பவர்களுக்கு அந்த நித்யானந்த நிலையை எப்படி பகவான் தருவான்? பின்னே அந்த உயிர் என்ன ஆவது? ஆவியாக, பேயாக, பிசாசாக உலாவ விடலாமா என்றால் மனுஷ ரூபத்தில் பண்ணிய கர்மாவை ஆவி ரூபத்தில் தீர்த்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஆவிக்கும் சூத்ருஷ்ணாதிகள், அதாவது பசி, தாகம் முதலியன உண்டு. ஆகையால் கர்மாவையும் தீர்க்காமல் பசி, தாகம் என்று தவித்துக் கொண்டு அது பாட்டுக்கு சிறகாலமும் என்றென்றைக்கும் திரிய வேண்டியதாகத்தான் இருக்கும். இவை தீர யாரையாவது பிடித்து ஆட்டி அவர்களை உறிஞ்சி ஆகாரம் முதலானதை பெற்று பாப மூட்டையை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளும். இப்படியெல்லாம் ஆகாமல் இருப்பதற்குத்தான் இன்னொரு உடம்புக்குள் சேர்த்து இன்னொரு ஜென்மா தருவது என்று பரமாத்மா திட்டம் பண்ணி இந்த காரியத்தை செய்யும் அதிகாரியாக பிரம்மாவை வைத்திருக்கிறான். நல்லதை பண்ணி நாம் மூட்டையை கரைத்து கொள்வதற்காக அவன் கருணையுடன் மறுபடி சான்ஸ் கொடுக்கிறான் என்பதே உண்மை நிலை. அப்படி இருக்க நாம் சான்ஸை தவறவிட்டு மேலும் தப்பு பண்ணிக்கொண்டே மூட்டையை இன்னும் பெருசாக்கிக் கொண்டு இன்னொரு ஜென்மா, அப்புறமும் பல ஜென்மாக்கள் என்று ஆக்குகிறோம் என்றால் இதற்கு பிரம்மாவிடம் குறைப்பட்டு கொண்டு என்ன புண்ணியம்? ஆனாலும் நம்முடைய நிலையில் இப்படி இந்த சம்சாரத்தில் மொத்துப்பட்டு கொண்டு கிடக்கும் போது ஜென்மாவை தரும் சிருஷ்டிகர்த்தாவை பூஜிக்க வேண்டும் என்ற பக்தி தோன்றத்தான் மாட்டேன் என்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.